ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் டெக் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி உங்கள் பிசி இல்லை லேப்டாப்பில் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் வீடியோ ஆட் பண்ணா கூட ரொம்ப ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் பிக்சர் ஆட் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். எப்படி அதை ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம லேர்ன் டெக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அதை கையோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் நார்மலாக உங்கள் பிசி இல்லை லேப்டாப்பில் உங்கள் ப்ரௌசருக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுறேன். எனக்கு லோட் ஆகுது கைஸ். ஓகே, வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும், instagram.com. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போவும் லோட் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. என்னோடய ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் டெத், சாட்விக் போஸ்மேன் டெத்தை பற்றி ஒரு சின்ன ஃபோட்டோ போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ போட போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வீடியோ போடணும்னா இந்த ஐஜிடிவின்ற ஐக்கான் கிளிக் பண்ணி அப்லோட் வீடியோ கொடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ இல்லை பிக்சர் போடணும்னா இந்த இன்ஸ்பெக்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி அந்த பேஜில் இந்த இன்ஸ்பெக்ட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ், கன்சோல், சோர்சஸ், நெட்வொர்க் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும் பாருங்கள். இந்த டூகிள் டிவைஸ் டூல்பார் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜை ஒரு தடவை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு லோட் ஆகுது. ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபோன் மாதிரி மாறிடும். கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பிக்சர் வேணுமோ அதை ஆட் பண்ண சொல்லுது. இருங்க கைஸ், நான் எங்கே பிக்சர் இருக்குன்னு தேடிடுறேன் ஒரு தடவை. ஐ திங்க் டவுன்லோட்ஸில் தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நான் அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஓப்பன் கொடுத்து போட்டுருந்தேன். இந்த மாதிரி எனக்கு அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு காமிச்சிருது. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ரைட் கேப்ஷன் அப்படின்னு கேட்குது. என்ன ஆட் பண்ணுறேன்னா மேபி என்ன ஆட் பண்ணுறது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் பற்றி சில பல விஷயங்கள் போட போகிறேன். சாரி கைஸ், என்னமோ கேட்குது. சாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we lost our king அப்படின்னு போடுறேன். தப்பு ஸ்பெல்லிங். we lost our king. ஓகே கைஸ், we lost our king அப்படின்னு போட்டுறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு டைலாக் போடலாம். என்னென்னு மறந்து போயிட்டுன்னு போட்டுருவாங்க கைஸ். பேசாமல் in my culture death is not the end. ஓகே கைஸ், இப்போ நம்ம போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இன் மை கல்ச்சர் டெத் இஸ் நாட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப் சாட்விக் போஸ்மேன் போட்டுருந்தேன். நெக்ஸ்ட் என்டர் அடிச்சு லவ் யூ பிளாக் பேந்தர் அப்படின்னு போட போகிறேன். இன்னும் யாருமே அந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணலையோ? சரி, நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைமாக. ஓகே, இருக்குது. கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு உங்களோட லொக்கேஷன் என்ன போட்டுக்கலாம். இல்லை யாராச்சும் டேக் பண்ணணும்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி யாரை டேக் பண்ணணுமோ டேக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மார்வல் தமிழ் ஃபேன்ஸ் அப்படின்னு மார்வல் தமிழ் ஃபேன்ஸ் ஒருத்தவங்க குரூப் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னும் மொக்க கமெண்ட்ரி ப்ரோ இருக்கார், அவரை நான் டேக் பண்ணுறேன். கூடவே நம்ம மார்வல் என்டர்டைன்மெண்ட்டையும் நான் டேக் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம கிரேசி ட்ரிக்ஸஸ் ப்ரோ, அவரோட இமெயில் எடுத்து பார்த்திங்கன்னா அவரோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஃப்ரெட்டி அப்படின்னு வச்சுருப்பாரு. ஃபஸ்ட்டில் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணி டன் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஷேர் கொடுத்தா வந்து எனக்கு எரர் காமிக்குது. ஒருவேளை எரர் காமிச்சுன்னா நீங்கள் டேக் பண்ண ஒரு பீப்புள் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி வந்துடும். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் 18 பேருக்கு மேலே டேக் பண்ணிங்கன்னா அது அப்லோட் ஆகுது. இப்போ எனக்கு அப்லோட் ஆகிடுச்சு கைஸ். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம லேர்ன் டெக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. பை பாய் கைஸ், see you later.